படிப்பை பாதியிலே விட்டுடுறாங்களே, அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? அதாவது 11th படிக்கிறவங்க, 10th முடிச்சுட்டு டிப்ளமா படிக்கிறவங்க, 12th முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க, இவங்களாம் நடுவில் ஏதோ பேரண்ட்ஸ் ப்ராப்ளம், இல்லை ஃபைனான்சியல் ப்ராப்ளம், இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டோட கேரக்டர் ரீதியாக அவங்களால அவங்க படிப்பை கெடுத்துக்கிற போல இருக்கிற சூழ்நிலையில் படிப்பை பாதியிலே விட்டுடுறாங்க. இதை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட்கிட்ட என்னோட கோரிக்கை என்னன்னா, அவங்க பாதியிலே படிப்பை நிப்பாட்டுறதுனால அவங்களோட டிசி வந்து அவங்க வாங்க போக மாட்டுறாங்க. அவங்க டிசியை வந்து 10th டிசியாக இருக்கட்டும், இல்லை 12th டிசியாக இருக்கட்டும், வாங்குறதுக்கு போக மாட்டுறாங்க, கூச்சப்பட்டுட்டு இருந்துடுறாங்க. சப்போஸ் ப்ரைவேட் காலேஜில் படித்த பசங்களாக இருந்தால் ஒரு 3 மாதம் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியலன்னா அதோட நின்றுடுறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையால் நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த டிசியை வாங்க போகிறதில்ல. ஆனால் பசங்களுக்கு ஏக்கம் இருக்குது. ஏன்னா அந்த டிசி அங்கே மாட்டிக்கிச்சே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் அவங்க இருக்காங்க. இது கவர்மெண்ட் வந்து இப்போ வந்திருக்கிற புது கவர்மெண்ட்டு, மதிப்புக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும், எல்லா காலேஜுக்கும், எல்லா ஸ்கூலுக்கும் வந்து ஒரு கட்டளை இட்டாருன்னா, அதாவது அவங்கவுங்க டிஸ்கண்டினியூ பண்ணாங்க, அவங்களோட டிசியை வாங்கிட்டு போகலாம். ஏன்னா ஒரு 15 வயசில் 10th முடிக்கிறான் ஒரு பையன், 17 18 வயசில் 12th முடிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க படிப்பு கெட்டு போகுது. படிப்பை விட்டுட்டு பாதிலே விட்டுட்டு அவங்க வேறு ஏதாவது வேலைக்கு போகிறாங்க. ஒரு 2 வருஷம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம படிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க கையில் டிசி வேணும். அப்போ டிசி வாங்குறதுக்கு போகிறதுக்கு அவங்க கூச்சப்படுறாங்க. சப்போஸ் பணம் கட்டி தான் வாங்கணும் அப்படின்றவங்ககிட்ட பணம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அவங்கள வந்து அதுக்குள்ள சூழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா என்கிட்டயே வந்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணி, நான் அவங்களுக்கு செக்ரட்டரியேட்லேருந்து ஒரு லெட்ரு வாங்கி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். எல்லாரும் என்ன மாரி ஒரு ஆளை தேடிட்டு போகக்கூடாது. கவர்மெண்ட்டே ஒரு உத்தரவு இட்டுச்சுன்னா, இது போல் பசங்களுக்கெல்லாம் அந்த டிசியை வந்து கொடுத்துருங்க அப்படின்னா எல்லாரும் அவங்க ஸ்கூலில் போய் டிசி வாங்கிக்கலாம். டிசி வாங்கி அவங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படி வச்சுக்கிறாங்கன்னா கூட கடைசியில் அவங்க பசங்களுக்கு அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது அவங்களுக்கு அந்த டிசி யூஸ் ஆகும். எப்படியும் ஒரு 10% பசங்க திருப்பி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அந்த 15 வயசில் அவங்க எடுக்கிற முடிவு தப்பான முடிவுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி நம்ம படிக்கலாம்னு நினைக்கும் போது காலம் கடந்து போயிடுது. திருப்பி அந்த ஸ்கூலுக்கு போய் டிசி வாங்க மாட்டுறாங்க. அந்தந்த படித்த ஸ்கூலில் அந்தந்த படித்த காலேஜில் போய் பசங்க வந்து டிசி கேட்டு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து உதவுச்சுன்னா பசங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்குன்றது என்னோட